பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். ஏசாயா 54வது அதிகாரம் 8வது வசனம். அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுதில் உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாருங்க, மகனே மகளே, உன் நான் கொஞ்சம் கோபப்பட்டப்பா, நீ செஞ்ச பாவத்தின் நிமித்தமாக உன் நான் கோபப்பட்டேன், ஆனாலும் கூட நித்திய கிருபையுடன் நான் உனக்காக இறங்க போறேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மள பார்த்தாங்க சொல்றாரு. நித்திய கிருபைனா நிரந்தரமான ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு தரப்போறாராமா. அந்த வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா, ஆண்டவருக்கு பிரியமான ஒரு மகனாவோ மகளாவோ இந்த உலகத்துல நம்ம வாழணுங்க. நம்ம மேல ஏசப்பா கோவப்படுறாரு. ஏன் கோவப்படுறாரு? நம்ம தவறான வழியில நம்ம போறதுனால தான். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அநேகர் பாத்தீங்கன்னா நீங்க தவறான வழியில போறீங்க, ஆண்டவருக்கு விரோதமான பாவங்களை நீங்க பண்றீங்க. அது உங்க மொபைல் போன்ல இருக்கலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருக்கலாம், உங்க டிவில இருக்கலாம், உங்க சுத்தி இருக்க ஜனங்க மத்தியில பார்க்கலாம், உங்க தொழில கூட நீங்க சில பாவங்கள் பண்ணலாம். அது எல்லாமே ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள். நீங்க ஆசீர்வாதமா வாழணும், நீங்க நல்லா இருக்கணும்ன்றதுக்காக சில காரியங்கள் நீங்க முயற்சி எடுத்தா கூட அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியமா இருந்தா அதை நீங்க பண்ணக்கூடாதுங்க. ஏசப்பாவை பிரியப்படுத்துற மகனா, ஏசப்பாக்கு கீழ்ப்படிந்து இந்த உலகத்துல நீங்க வாழும்போது ஆண்டவர் நித்திய கிருபையுடன் உங்களுக்காக இறங்க போறாராமா. உங்க வாழ்க்கையை நீங்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமீன் போட்டுக்கோங்க. இதே போல ஆவிக்கிற வசனங்கள் தகவலுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமென்.